தமிழக வெற்றி கழகம் பல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெர்மிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. ஃப்ரேம் ரூல்ஸ் ஃபார் பப்ளிக் மீட்டிங்ஸ் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ எந்த சட்டம் ஒரு பார்ட்டிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951. அதனால அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒர்க்குனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரீஜனல் பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் பவருக்கு வந்தாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய லீடரோட ரைட்ஸையும் கேம்பெயின் பண்றதை தடுக்கிறது இது முதல் முறை கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கணுங்கிறது தான் ஆர்பிஐ ஆக்ட் 1950 நோக்கம். ஆக்டர் டர்ன்ட் பாலிட்டிஷியன் எப்பெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்குன்னு நிறைய கூட்டம் சேரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயின் ரன் பண்ணும் பொழுது பல விஷயங்களை பிளான் பண்ணணும். பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கேம்பெயின் தான் நடத்தணும் அப்படிங்கிறதையும் இதுல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆக்டர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் பல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரீசெண்டா வந்த கேஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெர்மிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் லேட் ஆகுது. போடக்கூடிய கண்டிஷன்ஸும் பிராக்டிக்கலா இல்லாததுனால அந்த கண்டிஷன்ஸ் போடக்கூடாது. இது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான பெட்டிஷனை ஆக்டர் விஜய் ஃபவுண்டர் ஆஃப் தமிழக வெற்றி கழகம் ஃபைல் பண்ணியிருந்தாரு அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி நிர்மல்குமார் வழியா. இந்த கேஸ் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல லிஸ்ட் ஆச்சு. இந்த கேஸை எடுத்து நீதிபதி விசாரிச்சார். இந்த கேஸ்ல முக்கியமா என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, த ஹெட்லைன்ஸே லைவ்ல வந்திருந்தது. ஃப்ரேம் ரூல்ஸ் ஃபார் பப்ளிக் மீட்டிங்ஸ் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் சஜஸ்ட் டு ஸ்டேட் இன் டிவி கேஸ் ப்ரீ ஃபார் பர்மிஷன் டு ஹோல்ட் ஈவெண்ட்ஸ். இப்போ என்ன முக்கியமான கேள்வி வருதுன்னா, இதுல முக்கியமா ஆக்டர் விஜய் அவருடைய பெட்டிஷன்ல, அவருடைய தமிழக வெற்றி கழகம் அவருடைய கட்சியோட பெட்டிஷன்ல என்ன டைரக்ஷன் சீக் பண்ணியிருந்தாருன்னா, டைரக்ஷன்ஸ் டு த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் ஆல் இஸ் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் டு கிராண்ட் பர்மிஷன் ஃபார் கண்டக்டிங் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் பை த பார்ட்டி கன்சிடரிங் தேர் ரெப்ரசன்டேஷன் இன் அ ஃபேர், யூனிஃபார்ம், நான் டிஸ்கிரிமினேட்டரி மேனர் வித்தின் அ டைம் ஃப்ரேம்டு ஃபிக்ஸ்டு பை த கோர்ட் அப்படின்னு கேட்டிருந்தார். இதை ஏன் இந்த பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த பெட்டிஷன். த plea stated that the party cadres were often facing unwarranted difficulties in securing statutory permission from the police authorities to conduct political events despite due compliance with all the legal requirements. It was also contended that police used to impose discriminatory, onerous restrictions on the party while granting liberal and favorable permissions to other political parties. It was argued that the stark disparity underscored the discriminatory treatment meted out to the party. அப்படிங்கிறத கிளியரா அவங்களுடைய ப்ளீல போட்டிருந்தாங்க. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 provides a legal framework for the conduct of the free and fair elections in India. இப்போ இந்த முக்கியமா இந்த லீகல் ஃப்ரேம்வொர்க் ஆகப்பட்டது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரலா ஒரு பார்ட்டி ரூலிங்ல இருக்கும் பொழுது இன்னொரு பார்ட்டி, அதாவது எஸ்பெஷலா புதுசா தொடங்கி இருக்க பார்ட்டி மக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்கான பல முயற்சிகளை எடுப்பாங்க. அப்போ எந்த பார்ட்டி பவர்ல இருக்காங்களோ அந்த பார்ட்டி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணி அவங்கள மக்கள் கிட்ட ரீச் பண்ண முடியாம பண்றதுக்கான எல்லா செயல்பாடும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ எந்த சட்டம் ஒரு பார்ட்டிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951. ஆனா முக்கியமான கேள்வி என்ன வரும்னா, இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தானே, ஆனா இங்க கேம்பெயின் தான் நடத்துறாங்க, எலெக்ஷனுக்கும் கேம்பெயினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி சட்டமானவர்களும் பொதுமக்களும் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் ஆனா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 படி தான் ஒரு பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆகப்பட்டது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் ஆர்பி ஆக்ட் 1951 படி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்
புதுசா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரூலிங்ல இருக்கிறதுனால போடல. இன்ஃபேக்ட் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவரு வந்து கேம்பெயின் நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸையும் அப்ப இருந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து தடுத்தாங்க. ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்கள் வழியாகவும் சட்ட விஷயங்களை கையில் எடுத்து கிட்டத்தட்ட 18 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட அவருடைய ஐடியாலஜி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடியாலஜியை நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்தார். அதனால அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒர்க்னால தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரீஜனல் பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் பவருக்கு வந்தாங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பவர்ல வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிக்கிறாரு. அதிமுக ஆரம்பிக்கும் போது கூட பவர்ல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவருக்கு போடுறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. அப்பையும் எம்ஜிஆர் அவர்கள் சட்டத்தை நோக்கி தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 சுற்றி காட்டி தான் அவரும் வந்து கேம்பெயின்ஸை ரன் பண்றாரு. அதனால ஒரு பார்ட்டி பவர்ல இருக்கும் பொழுது இன்னொரு பார்ட்டி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண விடாம தடுக்கிறதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றதோ, அதுவும் ஸ்டேட் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பயன்படுத்தி அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ரைட்ஸையும் பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய லீடரோட ரைட்ஸையும் கேம்பெயின் பண்றதை தடுக்கிறது இது முதல் முறை கிடையாது. நேஷனலாவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கணுங்கிறது தான் ஆர்பிஐ ஆக்ட் 1951 நோக்கம். அந்த நோக்கமாகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட்ஸையும் இன்வோக் பண்ணி தான் அந்த ப்ரொவிஷன் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு டிஸ்கிரிமினேட்டரி கண்டிஷன்ஸ் போடுறதுனாலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதுனாலையும் அவங்களுடைய பெட்டிஷன்ல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19(1)A, ஆர்டிகல் 19(1)B ஆகப்பட்டது அவங்களுக்கு தடுக்கப்படுது அப்படிங்கிற பெட்டிஷனை போட்டிருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, த ஸ்டேட் shall not deny to any person equality before the law or the equal protection of the laws within the territory of India. இங்க பர்சன் அப்படின்னு குறிப்பிடுறது பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது பர்சனுக்குள்ள வருமா, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஆக்டர் விஜய் அவர்கள் பர்சனுங்கிற டெஃபினிஷன்ல வந்ததுனால ஆர்டிகல் 14 வயலேஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் பி, அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஆல் சிட்டிசன்ஸ், அதுல ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 ஆல் சிட்டிசன்ஸ் ஷால் ஹேவ் த ரைட் டு அசெம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். A, to freedom of speech and expression. B, to assemble peacefully and without arms. C, to form associations or unions. D, to move freely throughout the territory of India. அப்போ ஆக்டர் விஜய் அவர்களுக்கு ஆர்டிகல் 19(1)A இருக்கு, அப்ளிகபிள் ஆகும், 19(1)B அப்ளிகபிள் ஆகும். அப்போ இந்த பெட்டிஷன்ல ஆக்டர் விஜய் அவர்கள் கேம்பெயின் பண்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இம்போஸ் பண்ணும் பொழுது ஆஸ் அகெயின்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கேம்பெயின் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர்ல ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க, கரூர்ல மாநாடு நடத்துறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த மாநாடை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அந்த மாநாடை ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசா ரூலிங் கவர்மெண்ட் மேல போடல. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரூலிங் கவர்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் எப்பயுமே இருக்க தான் செய்யும். இது டிஎம்கேங்கிறதுனால கிடையாது, அது அதிமுக பவருக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். பட் வெளிப்படையாவே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இப்ப இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி டிஎம்கே ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அவுட்ரைட்டா ஆக்டர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சில கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்றதுனால அவருக்கு டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிசஸ் வந்து ஸ்டேட் வந்து எக்ஸைஸ் பண்றத இந்த ப்ளீல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் கவர்மெண்ட் கிட்ட தொடர்ச்சியாக ரெப்ரசன்டேஷனை அவங்களுடைய கேம்பெயின் பிளானையும்
எங்கெல்லாம் அவருடைய வண்டி மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகும், அவருடைய கேம்பெயின் பிளான்ஸ் என்னங்கிறத தொடர்ச்சியாக ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ரெப்ரசன்டேஷன் மேலையும் எந்த ரிப்ளை வரல அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பெட்டிஷன்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இதை சார்ந்து கவர்மெண்ட் தரப்புல அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜ் திலக் அவர்கள் இந்த நோட்டீஸை வந்து எடுத்துக்கிட்டாரு. ராஜ் திலக் அவர்கள், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜ் திலக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, permission had not been denied to the party, but certain conditions were imposed to ensure law and order அப்படின்னு சொல்லியிருந்தாரு. The prosecutor also provided photographs showing how the party workers had conducted themselves in the recent meeting, causing damage to the political party அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, ஆனா சர்டன் கண்டிஷன்ஸோட தான் பெர்மிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இதோ பாருங்க ரீசெண்டா நடந்த மீட்டிங்ஸ்னால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத காட்டுறாரு. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கேம்பெயின் நடத்தும் பொழுது அது நடந்த கேம்பெயின் நடந்து முடிஞ்ச உடனே அதோட கான்சிக்வன்சஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது போட்டோகிராஃபில் காட்டக்கூடிய பல விஷயங்கள் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் டர்ன்டு பாலிட்டிஷியன் எப்பெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு நிறைய கூட்டம் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த கூட்ட நெரிசலை இல்லாட்டி அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்புலையும் ஸ்டேட் இருக்காங்க. ஸ்டேட் எப்பயுமே ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேட்டுங்கிற டெஃபினேஷன் உண்டு. ஸ்டேட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எமர்ஜிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயின் கண்டக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னா கேம்பெயின் நடத்தணும். அந்த கேம்பெயின் ஆகப்பட்டது டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கக்கூடாது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயின் நடத்தினாலுமே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடணுங்கிறது தான் முக்கியமான கேள்வியா சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் எழுப்பியிருந்தாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அவருடைய பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட். சீனியர் அட்வொகேட் வி ராகவாச்சாரி என்ன கோட் பண்ணியிருந்தாருன்னா, அப்பியரிங் ஃபார் த பார்ட்டி argued that the police had imposed conditions that could not be fulfilled. While such conditions were not imposed on other political parties, they have imposed conditions on the number of vehicles that should come and have said that pregnant women and differently abled people should not come. How can we tell them not to come? அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருந்தாரு. பை இண்டிகேட்டிங் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை வச்சிருந்தார். அதுக்கு பெஞ்ச் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லார்ட்ஷிப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிஷன்ஸ் குட் பி இம்போஸ்ட் ஆன் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நாட் ஜஸ்ட் டிவிகேக்கு மட்டும். அப்போ டிவிகேக்கு போடக்கூடிய கண்டிஷன்ஸை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அந்த கண்டிஷன்ஸ் போடணும். வாஸ் டு என்ஷூர் பீஸ்ஃபுல் பப்ளிக் மீட்டிங் டு கம்ப்ளை வித் ஆர்டிகல் 19(1)A, ஆர்டிகல் 19(1)B. கோர்ட் என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தாங்கன்னா, காம்பன்சேஷன் ஏதாவது பப்ளிக் டேமேஜ் ஆச்சுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி டேமேஜ் ஆகும் பொழுது காம்பன்சேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி டேமேஜ் ஆகும்பொழுது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மேல டேமேஜ் ஆகும் பொழுது காம்பன்சேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடந்தா கோர்ட் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட் என்ன ரிமார்க் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்டர் விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தும் போது பீஸ்ஃபுல்லாகவும் லாஃபுல்லாகவும் நடத்த வேண்டியது அவருடைய கடமை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயின் ரன் பண்ணும் பொழுது பல விஷயங்களை பிளான் பண்ணணும். ஒன்று, ஃபர்ஸ்ட் பப்ளிக் கேதரிங்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கூட்டிகிட்டு வரதை பிளான் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுக்கணும். மூணாவது வந்து கேம்பெயின் பிளானை வந்து இண்டிகேட் பண்ணி கூட்ட நெரிசல் இல்லாமல் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒர்க்கர்ஸே அங்கே இருக்க மக்களை ஒருங்கிணைக்கணும். ஏன்னா எந்த ஒரு பப்ளிக் டேமேஜும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணக்கூடிய கேம்பெயினில் இருந்ததுன்னா அது மக்களுடைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் டேமேஜ் பண்ணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயின் ரன் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது டிவிகே தமிழக வெற்றி கழகம் இந்த கேஸை போட்டதுனால முக்கியமான அப்சர்வேஷன் கோர்ட் கொடுத்தது என்னன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இந்த கண்டிஷன்ஸ் போடப்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா டிஎம்கே பவர்ல இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் இல்லாமல் கேம்பெயின் நடத்தினா இன்னொரு பார்ட்டி யார் பவர்ல இல்லையோ, அதுவும் புதுசாக தொடங்கியிருக்க பார்ட்டி கேம்பெயின் நடத்தும் பொழுது
அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடும் பொழுது அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அன்லாஃபுல். அதனால இந்த பெட்டிஷனை கோர்ட் வந்து ஏத்துக்கிட்டு நோட்டீஸை கொடுத்து அடுத்த ஹியரிங் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் வெர்சஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் WPCRL 884 ஆஃப் 2025. இது ரிட் பெட்டிஷனை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பெட்டிஷன் மேல தான் இப்போ முக்கியமான அப்சர்வேஷன் வந்திருக்கு. இது ஏன் சட்ட மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா, என்னைக்குமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் அப்ளை பண்ணும்பொழுது என்ன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். டைரக்டா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகாட்டியும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய லீடர் கேம்பெயின் நடத்தும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவருக்கு அஃபெக்ட் ஆகும் பொழுது நீதிமன்றத்தை ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி அணுகி வரலாம். அப்படி அணுகி வரும் பொழுது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அந்த நபர் பொலிட்டிக்கல் லீடருக்கு என்ன அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆர்டிக்கலுமே ரெண்டு பார்ட்டி இருக்கு, ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கு, இன்னொரு பார்ட்டி வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்காங்க, இல்ல எமர்ஜிங் பார்ட்டியா இருக்காங்க, இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ண பார்ட்டியா இருப்பாங்க, அவங்களுக்கும் கேம்பெயின் பண்ணக்கூடிய லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 படி. அதனால ஒரு டிஸ்கிரிமினேட்டரி கண்டிஷன்ஸ் ஒரு பார்ட்டிக்கு போட்டு, ஆனால் ரூலிங் பார்ட்டிக்கு அப்படி ஒரு கண்டிஷனே போடாமல் இருந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பார்ட்டி கேம்பெயின் பண்ணும்போது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருந்தா அந்த டேமேஜுக்கு வந்து காம்பன்சேஷன் கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஆனால் புது பார்ட்டி வந்து தொடங்கி அவங்க டேமேஜ் பண்ணுறதுக்கு காம்பன்சேஷன் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட்டரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஆர்பிஏ உடைய நோக்கமே, அதாவது ரெப்ரசன்ட் பீப்புள் ஆக்ட் 1951 படி. ஏன்னா அல்டிமேட்டா இந்த கேம்பெயின் எல்லாமே எலெக்ஷன் நோக்கி தான் போகுது. அப்படின்னும் பொழுது இந்த கேம்பெயினுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். ஏன்னா டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல எப்பயுமே ரூலிங் கவர்மெண்ட்ல இல்லாத பார்ட்டிக்கு தான் கேம்பெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்களுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த பெட்டிஷன் வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஃபைல் பண்றாங்க. நீதிமன்றம் இந்த அப்சர்வேஷன்ஸை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும், ரெண்டாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டியால் ஆச்சுன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கேம்பெயின் நடத்தும் பொழுது அவரு தான் லாஃபுல்லாகவும் பப்ளிக் மீட்டிங் பீஸ்ஃபுல்லாகவும் நடத்துறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் நடத்தும் பொழுது ஒரு பார்ட்டியை அப்போஸ் பண்ணி பேசும் பொழுது அப்போஸ் பண்ணும் பொழுதும் முக்கியமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேம்பெயின் தான் நடத்தணும் அப்படிங்கிறதையும் இதில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்னா, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸும் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியும் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19(1)A இருந்து 19(1)B 19(1)C இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க கேம்பெயினை ரன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி ஆர்டிகல் 14 படி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் தான் இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த அப்சர்வேஷன் வழியாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால சட்ட மாணவர்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் லிங்க் பண்ணி படிக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ் பேசுவாங்க, பட் அந்த பாலிடிக்ஸ் இருக்க சட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதும் ஒரு சட்ட மாணவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.